முக்கியமான முகங்கள்ல ஒருத்தரை பத்தி. அவர் ஒரு புரட்சியின் அடையாளமா மாறுறதுக்கு முன்னாடி நிறைய கனவுகளோட சாகசங்களையும் காதலையும் தேடின ஒரு இளம் மருத்துவமானவரோட கதை இது. பாருங்க, தனக்காக மட்டுமே வெற்றி பெறணும்னு நினைச்ச ஒரு இளைஞன் எப்படி ஒரு கண்டத்தோட விடுதலைக்காக போராடுற உலகளாவிய புரட்சி சின்னமா மாறினார். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த முக்கியமான பயணத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். அந்த புரட்சியாளரை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருந்த மனிதரை நாம தெரிஞ்சுக்கணும். அவரே சொன்ன மாதிரி நாம எல்லாரும் நம்ம சூழலோட குழந்தைகள் தான். சரி வாங்க, அவரோட பயணம் எங்க இருந்து தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். பகுதி 1. எர்னஸ்டோ குவேராவை சந்திக்கலாம். லட்சியங்கள் நிறைந்த ஒரு மாணவர், ஒரு சுதந்திரமான மகன். அதாவது 1950களில் பியூனஸ் அயர்ஸ் நகரத்துல எர்னஸ்டோ குவேரா ஒரு வசீகரமான ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மருத்துவ மாணவராக தான் இருந்தார். சொல்லப்போனா அவர் இருந்த சமூகத்தோட ஒரு பிரதிபலிப்புனே சொல்லலாம். ஒரு காலத்துல பெரிய செல்வாக்கோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். அதனால அப்பா அவருக்கு பெரிய அரசியல் புரட்சி மேலெல்லாம் ஆர்வம் கிடையாது. தன்னோட சொந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும், நிறைய சாகசங்கள் பண்ணணும், இதுதான் அவரோட ஆசையா இருந்துச்சு. லா செமினேரான் பேர் வச்ச ஒரே ஒரு வெள்ளை நைலான் சட்டைய ஒரு வாரம் முழுக்க போட்டுக்குவார். அவங்க அப்பா கூட எப்பவுமே அரசியல் பத்தி காரசாரமா விவாதம் பண்ணிட்டே இருப்பார். பகுதி 2. சாலை அழைக்கிறது. காதல், தப்பித்தல் மற்றும் லா பொடரோசா. ஆனா அந்த வசதியான வாழ்க்கைக்குள்ளேயே அவருக்குள்ள ஒரு அமைதியின்மை இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம், ஒரு பக்கம் ஜெயிக்காத ஒரு காதல், இன்னொரு பக்கம் இந்த உலகத்தை இன்னும் பார்க்கணுங்கிற ஆசை. அப்போ அர்ஜென்டினாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள்ல ஒன்னோட வாரிசான சிச்சினா ஃபெரைரா மேல அவருக்கு ஒரு தீராத காதல். ஆனா அவங்க 2 பேரோட உலகமும் ரொம்பவே வேற. குவேராவோட குடும்பம் ஏழ்மையான பிரபுக்கள்னா, சிச்சினாவோட குடும்பம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஆண்டுட்டு இருந்துச்சு. சோ இந்த காதல் கதை ஜெயிக்காதுன்னு நல்லாவே தெரிஞ்சது. அதே நேரத்துல பயணம் போகணுங்கிற ஆசையும் அவரை விடாம துரத்துச்சு. ஒரு பக்கம் மெடிக்கல் காலேஜ் மேல ஒரு சலிப்பு, இன்னொரு பக்கம் இந்த காதல் உறவுல ஒரு விரக்தி. இது ரெண்டும் சேர்ந்து அவர் ஒரு துணிச்சலான முடிவெடுக்க வச்சது. அவரும் அவரோட நண்பர் ஆல்பர்டோ கிரனாடாவும் சேர்ந்து ஒரு பெரிய பயணத்துக்கு திட்டமிட்டாங்க. அவங்களோட வாகனம் எது தெரியுமா? ஒரு பழைய நார்டன் 500 மோட்டார் சைக்கிள். அதுக்கு அவங்க வச்ச செல்ல பேரு தான் லா பொதெரோசா, அதாவது சக்தி வாய்ந்ததுன்னு அர்த்தம். அந்த பேரு அதுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கும்னு அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்க அப்பா சொன்ன மாதிரி கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை ஒரு சாகசங்கிற போர்வையில ஒளிச்சு வச்சு தென் அமெரிக்கா முழுசு சுத்தி வர கிளம்பிட்டாங்க. பகுதி 3. ஒரு கண்டத்தின் கடுமையான யதார்த்தம். வண்டியோட கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்த உலகம். ஜனவரி 1952 ஆரம்பிச்ச இந்த பயணம் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஜாலியான ட்ரிப்பா இல்ல. நிஜம் ரொம்பவே வித்தியாசமா, ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. சிலியில அவங்களோட பைக் மொத்தமா நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வண்டி இல்லாத நாடோடிகள் ஆயிட்டாங்க. நடந்தாங்க, வழியில போற வண்டிகள்ல லிஃப்ட் கேட்டாங்க, தெரியாதவங்களோட கருணையை நம்பி வாழ வேண்டியதா இருந்துச்சு. இது அவங்க அதுவரைக்கும் பார்த்தே இராத ஒரு புது உலகத்தை அவங்களுக்கு நேருக்கு நேரா காட்டுச்சு. சிலியோட வறண்ட பாலைவனத்துல குளிர்ல நடுங்கிட்டு இருந்த ஒரு தம்பதியை பாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வேலையை விட்டு வீட்டை விட்டும் துரத்திட்டாங்க. குவேரா அவங்கள ஏதோ பெரிய சித்தாந்தவாதிகளா பார்க்கல, பசியால வாடுற, அநீதியை எதிர்த்து போராடுற சாதாரண மனுஷங்களா தான் பார்த்தார். அது அவருக்கு பாட்டாளி வர்க்கத்தோட உயிருள்ள சின்னமா தெரிஞ்சது. அந்த சந்திப்பு அவரை ரொம்பவே பாதிச்சது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பெரிய தாமிர சுரங்கத்துக்கு போறாங்க. அங்கதான் தன்னோட கண்டத்தோட வளங்கள் எப்படி சுரண்டப்படுதுன்னு நேரடியாவே பார்க்கறார். அங்க இருந்த அமெரிக்க மேனேஜர்களோட திமிரான நடத்தை அவரை ரொம்ப கோவப்படுத்தியது. தன்னோட நாட்டு வளங்கள் எல்லாம் அந்நிய சக்திகளால சுரண்டப்படுறத பார்த்தப்போ அவருக்குள்ள ஒரு கோபம் பொங்கி எழுந்துச்சு. பெருவழியா பயணம் பண்ணும்போது அங்க இருந்த பழங்குடி மக்கள் மேல நூற்றாண்டுகளா தொடர்ற ஒடுக்குமுறையோட ஆழமான காயங்களை பார்க்கறார். அவங்கள ஒரு தோற்கடிக்கப்பட்ட இனமுன்னு சொல்றார். வெள்ளையர்களும் மெஸ்டிசோக்களும் அவங்களை எப்படி சுரண்டுறாங்கன்னும், சொகுசு ரயில்கள்ல போற டூரிஸ்டுகளுக்கு கூட இந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியலையேனா அவர் வேதனைப்பட்டார். பகுதி 4. ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குதல். அமேசான்ல ஒரு வாழ்த்துறை. ஆனா இந்த பயணத்தோட மிக முக்கியமான மாற்றம் எங்க நடந்துச்சு தெரியுமா? நோய், தனிமை 2 நிறைஞ்ச ஒரு இடத்துல. பெருவுல அமேசான் காட்டுக்குள்ள இருந்த சான் பாப்லோ தொழுநோய் காலனியில தான். அங்கதான் எர்னஸ்டோ சேவா மாறத்துக்கான முதல் அடியை எடுத்து வச்சார். அங்க இருந்த நோயாளிகளை ஒதுக்கப்பட வேண்டியவங்களா பார்க்காம நம்மள மாதிரி மனுஷங்களா பார்த்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு முடிவு தான், ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசு. கையுறை போடல, ஒவ்வொருத்தர்கிட்டையும் கை குலுக்குனாங்க, அவங்க கூட உட்காந்து பேசினாங்க, ஏன் ஃபுட்பால் கூட விளையாடினாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம், ஆனா அது அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த காலனில இருந்த ஊழியர்கள் குவேராவுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாவுல எர்னஸ்டோ குவேரா ஒரு உரை நிகழ்த்தினாரு. அது வெறும் உரை இல்ல, அவரோட மனசுல ஏற்பட்டிருந்த மாற்றத்தோட ஒரு பிரகடனம்.
எல்லாரும் அவருக்கு வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் எர்னஸ்டோ எழுந்து பேச ஆரம்பிச்சார். அந்த வார்த்தைகள்ல ஒரு புது மனுஷன், ஒரு புது பார்வை பிறந்துச்சு. அவர் சொன்னார், அமெரிக்க கண்டத்தை சின்ன சின்ன நாடுகளா பிரிக்கிறது ஒரு கற்பனை. நாம எல்லாரும் ஒரே மெஸ்டிசோ இனம். நான் பெருவுக்கும் ஒரு ஒன்றுபட்ட அமெரிக்காவுக்கும் இந்த வாழ்த்த சொல்றேன். அந்த நிமிஷத்துல அவர் இனிமே ஒரு அர்ஜென்டினாக்காரர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவுக்கும் சொந்தக்காரருங்கிற உணர்வை அவர் வெளிப்படுத்தினார். பகுதி 5. பயணத்தின் உண்மையான இலக்கு. திரும்பி வந்த மனிதன். அந்த பயணம் அதோட பௌதிக எல்லையை அடைறதுக்கு முன்னாடியே அதோட உண்மையான இலக்கை அடைஞ்சிருச்சு. பியூனஸ் அயர்ஸிலிருந்து கிளம்பின அந்த சாகச வாலிபன் திரும்பி வந்தப்போ முற்றிலும் வேறொரு மனுஷனா இருந்தார். ஒரு டாக்டரா பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு கனவு கண்ட எர்னஸ்டோ குவேரா வறுமைங்கிற நோய்க்கு மருந்து மட்டும் பத்தாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சேவா மாறினார். ஒரு அர்ஜென்டினா பிரபு ஒன்றுபட்ட அமெரிக்காவின் குடிமகனா மாறினார். தனக்காக சாகசம் செஞ்ச ஒருத்தர் ஒரு கண்டத்தோட விடுதலைங்கிற லட்சியத்தோட திரும்பி வந்தார். குவேராவோட அப்பாவே அப்புறம் எழுதினார், இந்த பயணம்தான் தன் மகனோட உண்மையான விதிய அவனுக்கு புரிய வச்சதுன்னு. வழியில சந்திச்ச ஒவ்வொரு மனுஷனோட துன்பத்தையும் பகிர்ந்துகிட்டதால ஒரு சாகச பயணம் ஒரு புரட்சிக்கான பாடமா மாறுச்சு. அந்த பாடம்தான் பின்னால உலகையே உழுக்க போற ஒரு உணர்வை அவருக்குள்ள உருவாக்குச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பயணம் ஒருத்தரோட தலையெழுத்தையே எந்த அளவுக்கு மாத்த முடியும். எர்னஸ்டோ குவேராவை பொறுத்த வரைக்கும் தன்னோட கண்டம் முழுக்க போன அந்த ஒரு பயணம் அவரோட எதிர்காலத்தை மட்டும் மாத்தல, கோடிக்கணக்கான மக்களோட எதிர்காலத்தையுமே மாத்தி அமைச்சது. ஒருவேளை உண்மையான புரட்சிங்கிறது கையில ஆயுதம் எடுக்கிறதுல இல்ல, இந்த உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்கறதுல தான் தொடங்குது போல.